and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே ஜெனரலா நம்ம ஷோக்கு நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திருக்கோம், டைரக்டர்ஸ் பார்த்திருக்கோம், ஆக்ட்ரஸஸ்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் தான் வர போறாரு. எஸ், மெலடினாலே இவரோட சாங்ஸ் வந்து வேற லெவலா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் versatile மியூசிக் டைரக்டர் சத்யா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். செம ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. எப்போதுமே ஸ்மார்ட் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டா தெரியுறீங்களே. எப்படி? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, டி-ஷர்ட் நல்லா இருக்கு. அதனால காம்ப்ளிமென்ட் பண்ணுது. எஸ். அண்ட் இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டே ஆகணும், மக்களும் வந்து கேட்கணும் தான் இருக்காங்க. பக்தி மார்க்கத்துல வந்து நீங்க இறங்கிட்டீங்களா? எங்கேருந்து இந்த ஞானோதயம் வந்தது? ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு டிவோஷனல் சாங் வேற ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. எங்கேருந்து வந்த ஒரு ஞானோதயம் அது? பக்தி, அதாவது கரெக்டா இருக்கிறதுக்கு பேர் பக்தின்னு வச்சிருக்கோம். நம்ம ஆக்சுவலா கரெக்டா இருக்க ட்ரை பண்றோம். வள்ளலாரோட வாசகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அது வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றது தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அது பக்தின்னு கூட பிரிக்க தேவையில்லை. ஒரு எவ்ரி ஹியூமன் ஷுட் பி அவருடைய இதை ஃபாலோ பண்ணால் போகிறோம். வாவ், சூப்பர். சோ நம்ம ஷோ வந்து மங்களகரமாவே ஆரம்பிச்சிடலாமே அந்த பாட்டோட. சூப்பரா இருக்கும்ல? யா, ஆக்சுவலா அது மங்களகரமா இருக்காது. யாராவது என்ன பாவம் செய்தேனோன்ற வார்த்தையில தான் அது ஆரம்பிக்குது. மாரலாவே ஆரம்பிச்சிரும். எஸ், டெஃபினெட்லி. இதுக்குள்ள நான் சும்மா ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன், அது ஃபுல்லா வந்து சாங்கா கேட்டுக்கிட்டோம் ஆடியன்ஸ். இதுல அவர் சொன்ன விஷயத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான் அந்த பாட்டு. நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆணித்தரமா இருக்கு. ஒரு லிரிக்ஸும் அதே மாதிரி சச் அ மேஜிக்கல் வாய்ஸ். அண்ட் அதே மாதிரி 2024 உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு சார்? எஸ், எப்போவுமே பயங்கரமாக தான் இருக்கும், சியர்ஃபுல்லாக தான் இருக்கும் எவ்ரி இயர் ஸ்டார்டிங். இந்த இயர் இன்னும் மோர் சியர்ஃபுல், சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. ஒரு சைடு ஆல்பம்ஸ், ஒரு சைடு மூவிஸ்ன்னு போயிட்டு இருக்கா? ஆமாம், ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு மூவி இப்போ தான் ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணேன், ஹிட் லிஸ்ட்னு ஒரு மூவி. ஸோ அதர் தேன் ஆல்பம்ஸ், சாங்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் டிவோஷனும் பண்ணிகிட்டு இருக்கேன். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக எங்களுக்கு லைட்டாக ஒரு வேதனை, ஏன் ஆல்பம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சர்ட்டேருந்து வருதுலன்னு ஒரே வேதனையாக இருக்குது எங்களுக்கு. அதுக்கு டைம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த ஃபில்ம் ஒர்க்கு, இந்த ஒர்க், எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்குது, வேற ஒன்று. ஓகே, பட் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எதிர்பார்க்கலாமா ஃபியூச்சரில்? டெஃபினட்டாக இப்போது அதான் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சாங்ஸு. ஓகே, சூன் ஒரு மாசம் ஒண்ணு அப்படியே டக் டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவீங்க? அது தெரியல, அந்த பிளானிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, சூப்பர் சார். அண்ட் நம்ம ஷோ வந்து செம்ம ஃபன்னான ஷோ, ஃபுல்லா கேஷுவலா உங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காகவே டீ பார்ட்டி வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். காஃபி தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஓகே. ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனா டீ பிடிக்கும். நிறைய டீ இருக்கு, எந்த டீ உங்களுக்கு பிடிக்குமோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாச்சானா மச்சானா அது மாச்சா வந்து நானே வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணாதான் தெரியுது, அது கிரீன் டீயா, பச்சை பசேல்னு இருக்குமா. அப்ப வேணா மசாலா டீயே போயிடலாமா? ஓகே,
சேஃப் ஆப்ஷன் அதுதான். ஆமா ஆனா இது உள்ள டீ இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்ல. ஆமா, பேட்டரி இருக்கு டீ உள்ளே, ஓ. பேட்டரி. சோ எதுக்கு? இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நான் கேள்வி கேட்க போறேன். ஐயோ சின்ஸ் யூ ஆர் a singer, நம்ம ஒன்னு பிளான் பண்ணோம் ஆனா வேற மாதிரி நடக்குதுங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் உங்க லைஃப்ல ஒரு பெரிய பேட்டரியா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாட்டி ஒரு பாசிட்டிவ் புஷ் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா இருக்காங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸு எப்போவுமே சர்டைன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக டவுனாலாம் ஃபீல் பண்ணவே மாட்டோம். அது அந்த டவுன் அண்ட் அப்பெல்லாம் கிடையாது. அப்பவும் ஃபீல் பண்ண மாட்டோம், டவுனும் ஃபீல் பண்ண மாட்டோம். பட் எப்போவுமே நம்மளை சார்ந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து டைரக்டர் கிருஷ்ணா வந்து ரொம்ப எப்போவுமே ரெகுலராக பேசுவோம். அதே மாதிரி டைரக்டர் சரவணன் கிட்ட ரொம்ப பேசுவோம். ஓகே. அப்புறம் அந்த ஜாஸ்மின் டைரக்டர் சாய் ஜெஹன் சாய். ஸோ அவங்க எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். நாட் டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லை. ஜென்ரலாக நாங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக இருப்போம். சூப்பர் சார். இப்போ நாங்களாம் திடீர்னு சோகமானா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்போம், 80s 70s கிளாசிக்லாம். நீங்க வந்து சோகமா இருந்தா என்ன பாடல்கள் கேட்பீங்க, யாரோட பாடல்கள் கேட்பீங்க ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் சிங்கர்? சோகமாக இருந்தால் தானே அது மாதிரி கேட்கணும். எப்படி சார் இப்படி இருக்கீங்க, how is this possible? எதுக்கு ஒரே ஆச்சரியமா சோகமாக இருக்கு. ஹாப்பியாக இருந்தாலும் நல்ல சாங்ஸ் கேட்போம். சோகம் கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் கேட்போம். நம்ம யூஸ்வலாகவே இளையராஜா சாரோட ஃபேன்றதுனால அவரால் தான் ஆக்சுவலாக நிறைய சாங்ஸு நம்ம ஒரு கம்போஸராக ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு மானசீக குரு இளையராஜா தான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. ஸோ அவர் சாங்ஸ் வந்து எப்போவுமே கேட்போம். அது இல்லாமல் இப்போ டே பை டே வந்து நிறைய நம்ம லேர்னிங் நிறைய அப்டேட்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால அது கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் தேவைப்படுது. ஸோ ரொம்ப ரேராக சாங் ரிலாக்ஸ் பண்ணுற டைம்னு கிடையாது. அதனால ரொம்ப ரேராக தான் கேட்போம் சாங்ஸ். டிரைவிங்ல கேட்போம். டிரைவிங்ல மட்டும் தான். ஆமா. உங்களோட சாங்கை நீங்க ரிப்பீட்டட் மோஷன்ல கேக்குற ஒரு பாடல்னா என்ன சாங் அது? இது வரைக்கும் நான் பண்ண சாங் போட்டு கேட்டதே கிடையாது. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, சீரியஸாவா? ஆமா, எதா இருந்தா கூட ஓடி போய் கேட்க மாட்டேன். ஏன் பாட்டா நீங்க கேளுங்க அப்படின்றீங்களா? ஆமா, சாங் உட்காந்து லிசன் பண்ண மாட்டேன். ஒரு சாங் முடிச்சாச்சுன்னா அது இது வரைக்கும் நான் ப்ராப்பரா உட்காந்து கேட்க மாட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் தோணும், இல்லைன்னா இது அப்படி பண்ணியிருக்கலாம், இதே தான் தோணிட்டே இருக்கும். அதனால நான் வந்து சாங்கை திருப்பி ரிப்பீட் கேட்கறதே இல்லை. இது நல்லா இருக்கேப்பா, வித்தியாசமா இருக்கு இந்த பதில், நாங்க எதிர்பார்க்கல. ஓகே, அடுத்ததான் எந்த டீ போலாம் சார்? மாச்சா. மாச்சா போலாமா? பேர் அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, மாச்சா மாச்சா ப்ரோ அப்படின்னு. அது உள்ள வந்து ரிமோட். ஓகே. சோ ரிமோட் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வந்து இந்த ரிமோட் வச்சு யாரை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க சொல்றத மட்டும் தான் செய்வாங்கன்னா நீங்க யாரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏற்கனவே நான் சொல்றது எல்லாரும் கேக்குறாங்களே, கேட்காதவங்கிட்ட. நிஜமாவா? யாருமே வந்து நீங்க சொல்றத வந்து கேட்காம இருந்ததே இல்லையா? இல்ல நார்மலா வந்து எல்லாருமே வந்து மனைவி அவங்க தான்ப்பா கேக்குறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நானும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். இது நல்லா இருக்கே. சரி, ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து நீங்க சொல்றத மட்டுமே ஒபீடியன்ட்டா ஃபாலோ பண்ற உங்களுக்கு ரொம்ப பிடித்த சிங்கர்னா யாரை சொல்வீங்க? இல்ல, எனக்கு பர்சனலா பிடிச்சது ஜேசுதாஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னோட ட்ரீம், அவர் வந்து எனக்கு பாடணுன்றது ஒரு ட்ரீம் இருக்கு, அவர் ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி சார் இல்லை, இப்போ நிறையா சிங்கர்ஸ் சூப்பராக பாடுறாங்க. ஆல் நியூ அப்கமிங் சிங்கர்ஸ் எல்லாமே சூப்பராக பாடுறாங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ஒருத்தரோட சாங் கேட்கும்போது. வாவ், நைஸ். இதை வந்து நான் அப்படியே ஃபன்னா மாத்திடுறேன். இந்த ரிமோட்டை வச்சு நீங்க ஏதாவது ஒரு டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணலாம், அவரோட படத்துல நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர்னா எந்த டைரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? தெரியலையே. அப்படி யாருமே இல்லையா? நீங்க யார் வேணா சொல்லலாம், ஹாலிவுட், பாலிவுட், மாலிவுட், காலிவுட், டாலிவுட், எந்த வுட்டா இருந்தாலும் ஓகே. அப்போ இவர் தான், நோலன் தான். ஓ, டைரக்டா நம்ம ஹாலிவுட் நோலன் தான். ஓகே, அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரோட என்ன மாதிரி மூவிஸ்க்கு வந்து கேட்பீங்க? அவர் டைப் ஆஃப் மூவிஸ் தான் எடுப்பார். நான் கேட்டா அவர் பண்ண மாட்டாரு. இல்ல இது சொன்னா கேட்டுருவாரு, அவர் அந்த மாதிரி இதாயிடுவாரு, ஸ்டக் ஆயிடுவாரு. அப்ப நம்ம ஊர் மாஸ் மூவி ஒன்னு, நோலன் நம்ம ஊர்ல மாஸ் மூவி ஒன்னு எடுக்க சொல்லலாம். ஆஹா, ரஜினி வச்சு ஒரு பில்டப் சீன். ஹீரோயின் வந்து ஹாலிவுட் ஹீரோயின், அது ரஜினி யார் செலக்ட் பண்றாரு? பயங்கரமா யோசிக்கிறீங்க சார், நாங்க கூட இப்படி யோசிக்கல. சூப்பர், திஸ் இஸ் a nice answer, very good. ஓகே, சோ இப்போ ஜிஞ்சர், சென்ச்சா, மின்ட், பிளாக், ஓகே,
எது போலாம்? நெக்ஸ்ட் செஞ்சாதான் நல்லா இருக்கு பேர். இதுல ஏதாவது செய்யற மாதிரி கேள்வி இருக்கான்னு பாக்குறேன். வச்சு இருக்கு. செஞ்சிட போறோம். எஸ். மிளகா. யா, இட்ஸ் a காஞ்ச மிளகாய். ஓகே. அது பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமா? ஐயோ பயங்கரம். அது கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்ப கோவம்லாம் இல்ல. பயங்கர கோவம் வரும் எனக்கு. ஆனா பார்த்தா அவ்வளவு சாதுவா இருக்கே ஃபேஸ். என்னால நம்ப முடியல இந்த பதில. வருமா கோவம்? உங்களுக்கு என்ன தோணுது? சீரியஸா கோவம் வராத மாதிரி தான் தோணுது. இல்ல கோவம் வராது. சுத்தமா வராது. ஐயோ இவர் எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியலையே இவர் சொல்றது. வராது, கோவமே வராது. நிஜமா நீங்க பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பயங்கரமா கோவம் வந்துச்சுன்னா யார்கிட்ட காமிப்பீங்க அந்த கோவத்தை? கோவம் வராதுன்றேன், அப்புறம் எதுக்கு காட்டணும்? இல்ல ஒரு மனுஷனா கொஞ்சம் லைட்டா கோவம் அந்த மாதிரி. இல்ல சார் நீங்க எந்த எந்த பிளானட்ல இருந்து நீங்க வந்தீங்க? அண்ட் நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல யாருக்கு கோவம் வரும்? ஐ மீன் ஒர்க்குக்காக வரும் பட் போயிடும் டக்குனா யாருக்கு? இல்ல கோவம் யாரும் என்னோட நேச்சருக்கு யாரும் என்கிட்ட கோவப்படவே மாட்டாங்க. ஓகே. ஆக்சுவலா நான் அந்த மாதிரி அவங்க எது சொன்னாலும் நானும் அதை வந்து இதுவா எடுத்துக்க மாட்டேன். அதை ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டு அது ஒர்க்ஸ் கொஞ்சம் நிறைய போனா கூட நான் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாவே இருக்கிறதுனால அவங்க என் மேல கோவப்படவே மாட்டாங்க. ஓகே. உங்கள்ட்ட இருந்து பயங்கரமா ஒர்க் வாங்கின ஒரு டைரக்டர் என்னப்பா இது இன்னும் முடியலையே, இன்னும் ஒர்க்குக்கு மேல ஒர்க் அப்படின்னு யோசிக்க வச்சு? இல்ல அது மூவியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது அரண்மனை பண்ணும்போது சுந்தர் சி சாரோட பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சேரன் சார் கூட ஜேர்னி ஒர்க் பண்ணேன். ஜேர்னி வெப் சீரிஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் நான் நினச்ச டைம்லேயே முடிக்க முடியல, ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு. நிறையா வேர்ஷன்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி. அதான் அது மூவிக்கு என்ன வேணுமோ அதுக்காக நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணுறது தான் அது. ஓகே சூப்பர். இவர் எது கேட்டாலும் பதில் சொல்றாரு. அப்ப அந்த பாவக்காய் ஜூஸ் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாவம் நீங்க தான் குடிக்கணும். நோ சார், நோ 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 ப்ளீஸ். சரி ஓகே, இன்னும் இப்போ 3 தான் இருக்கு. மின்ட், பிளாக், ஜிஞ்சர். எது போலாம்? ஜிஞ்சர். பட் ஜிஞ்சர் இருந்தா நல்லா இருக்கும். பட் ஜிஞ்சர் உள்ளே ஹல்வா. ஓ ஹல்வா கொடுத்துருக்கேன். எஸ். யாருக்கு நீங்க ரீசெண்டா இல்ல யாருக்கு பயங்கரமா நீங்க லைஃப்லயே ஹல்வா கொடுத்துருக்கீங்க? ஹல்வானா இந்த ஸ்வீட் இல்ல. நோ நோ. அது தெரியுது. நம்ம லாங்குவேஜ் தெரியாது. அதானே அதானே. எஸ். நான் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அல்வா கொடுப்பேன். ஓகே. அப்புறம் வீட்டில் எப்பவுமே அல்வா கொடுப்பேன். வீட்டில் என்ன மாதிரி அல்வா கொடுப்பீங்க சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதோ இப்போ வர ஸ்டுடியோலேயே இருப்பேன். வீட்டிலே கீழே வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு, செகண்ட் ஃப்ளோர் ஸ்டுடியோ. ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரியே ஸ்டுடியோலேயே இருப்பேன். அதனால அவங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே 24 ஹவர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் வந்து ஸ்டுடியோலயே இருப்பேன். அப்பா அப்ப வீடு வந்து உங்களுக்கு ஸ்டுடியோ தான். அப்படிதான் இருக்கு போலியே. ஆமா. சோ அத வந்து தெரியாத மாதிரி அவங்கள அப்படியே ஏமாத்திடுவேன். ரொம்ப வீட்ல இருக்கிற மாதிரி. அப்பப்போ ஜஸ்ட் அப்படி போய் பார்த்துட்டு திருப்பி ஸ்டுடியோக்கு வந்துடுவேன். அப்போ அவங்களுக்கும் வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஸ்டுடியோலயே இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர். ஓ அது வசதியா இருக்கு. கீழே போயிட்டு மேல வந்துடலாம், மேல போயிட்டு கீழே வரலாம். ஆமா. சம்டைம்ஸ் என்ன எல்லாரையும் ஸ்டுடியோவில் வந்து நைட்டு எல்லாமே ஒர்க் முடிஞ்சா லேட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் மேலே வந்து படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த சோஃபாவில் வந்து எல்லாம் அப்படியே வந்து உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ், இது நல்லா இருக்கு. இந்த வசதி எல்லாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு சூப்பரான ஒரு வசதி. அண்ட் உங்களுக்கு வந்து யாரு வந்து அல்வா கொடுத்தது மறக்க முடியாத ஒரு அல்வா? அது நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஃபன்னான ஒரு அல்வாவா கூட இருக்கு. அது ஃபன் இல்லை, பயங்கர சீரியஸான அல்வா அது. அதெல்லாம் அது வேண்டாம் நினைக்கிறேன். வேண்டாமா? இல்ல நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அப்பயே தெரியும்ல அல்வான. அப்ப வந்து எப்படி மழுப்பி வந்து எஸ்கேப் ஆகும்? இல்ல இந்த இதுல இல்ல, மியூசிக் டைரக்ஷன் அந்த இதுல இல்ல, ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா நம்ம ஒரு ஸ்டேஜா கடந்து வரும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஏமாத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் கடந்து வந்தேன். ஃபிலிம் சைடில் எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் சினிமாவில் ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ஆகும்போது தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் தி அல்வாஸ் அண்ட் ஆல் அப்பெல்லாம் நடக்குமா? ஐ மீன் ஆக்டர்ஸ்க்கு டைரக்டர்ஸ்க்கு நடந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். முன்னாடி நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் யாரோ என்னை ரோடில் பார்த்துட்டு என்ன நினச்சா தெரியல, என்னை பார்த்துட்டு நீங்கள் படத்தில் நடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொல்கிறது இப்போ இல்லை, இது வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, 20 இயர்ஸ் மேலே இருக்கும். இப்போ நான் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். சொல்லிட்டு நடிக்க வரீங்களான்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எதாவது பண்ண, அப்புறம் நான் தெரியாமல் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கீபோர்ட் பிளேயருங்க என்ன பண்ணேன் அப்படியான்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ நம்பர் ஏதோ ஒரு லேண்ட்லைன் நம்பர் தான் அப்போது.
நம்பர்லாம் வாங்கிட்டாரு. இல்லை உங்களை நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் என்னென்னமோ சொன்னார். ம். சரி நம்பர்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணி ஒரு நாள் நேரில் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. ம். அங்கே போனால் அங்கே ஏதோ ஒரு கம்பெனி, அந்த ஃபிலிம்லலாம் ஒரு கம்பெனி போட்டு உட்காந்துருப்பாங்களே, ஒரு ஆமா. டைரக்டர் இருப்பார், ஒரு கூட சில பேர் இருப்பாங்க. என்னை வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ம். ஏதோ படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் நான் நார்மல் கீபோர்ட் பிளேயர் தான். ஆ. சரி என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு டெய்லி ஆட்டோவில் நான் பெரம்பூர் திருவிக்கனகர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வடபழனி அந்த ஏவிஎம் காலனி ஏதோ இருக்கு, அந்த அந்த இடத்துக்கு ம். டெய்லி ஆட்டோவில் வருவேன். அவர் வந்து இந்த டியூனை போடும் அந்த டியூனை போடணும் ஒருத்தர் உட்காந்து சொல்லுவார். நாங்கள் பாட்டுக்கு ஃபுல் டே வந்து உட்காந்து அவ்வளவு சின்சியரா பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆ. சாங்லாம் கம்போஸ்லாம் பண்ணேன். அப்போ ஆ. அதெல்லாம் பண்ணிட்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த படத்தோட ஹீரோ வந்து அஜித்னு வேற சொன்னார். அப்போ வெரி நைஸ். ஆ. சரி நான் வேற பரவாயில்ல அஜித் சூப்பர், ஃபர்ஸ்ட் படமே சரியான பிரேக்ப்பா. ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு போறோம் எல்லாம் நாங்களே சொந்த செலவு வேற அங்கிருந்து நாங்களே ஏர்னிங்ஸ் கேட்டிருக்கலாம்ல சார். இல்ல அவங்க வேற நம்மள காசு வேற கேட்டாங்க. ஓ ஓகே. நீங்க கொடுங்க. அப்பதான் ஆமா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து சில அமௌண்ட் நீங்க கொஞ்சம் கொடுங்க, இந்த சாங் எல்லாம் நீங்களே பண்ணிடுங்கன்னாங்க. ஆக்சுவலா அமௌண்டா கேட்கல, இந்த சாங் எல்லாம் நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லா ஸ்டுடியோ எல்லாம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் கிட்ட வச்சு அதுல கொஞ்சம் லாஸ் ஆச்சு. எனக்கு தெரியல அப்போ. நீங்க கொடுத்தீங்க. கொடுத்த மீன்ஸ் சாங் ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டு ஸ்டுடியோ, ஆமா ஸ்டுடியோலாம் புக் பண்ணி ஒரு ப்ராப்பரா சாங் எடுக்கிறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ புக் பண்ண அப்போ அந்த டைம்ல அதெல்லாம் பண்ணி கீபோர்ட் பிளேயர்ஸு, அப்புறம் ரித்தம் பிளேயர்ஸு, பேஸ் கிட்டார், இந்த மாதிரி ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வர வச்சு டப் பண்ணி எல்லாம் பண்ணோம். அன்னைக்கு ஒரு நாளோட அத்தோட காணோம். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆமா சாங்கெல்லாம் முடிச்ச அப்புறம் பார்த்தா அவங்க யாருமே காணோம். அங்க போற ஆஃபீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் சரி என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த மாதிரி அல்வா கொடுத்தவங்க தான் இருக்காங்க. இது வந்து ஒரு கதையாவே இதை மேக் பண்ணலாமே, இது ஆக்சுவலா ஒரு மூவியா. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும்ல, இது நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க இந்த அல்வா செஷன்ல. ஓகே, அதே மாதிரி லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியஸ்டா இருந்த மொமெண்ட், ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்னா எந்த மொமெண்ட்ஸ்? எல்லா ஒர்க்கும் போய் முடிச்சிட்டு போய் ரிலாக்ஸ்டா படுப்போம்ல, அதுதான் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். சூப்பர். அதாவது இது இந்த கமிட்மெண்ட் முடிஞ்சதுன்ட்டு ஒரு படத்தோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது எல்லாமே முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு நிம்மதி. ஆமா அப்பதான் அது கிடைக்கும் எனக்கு அந்த ஃபீல். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. டெய்லி சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் இருக்கா? அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஹாப்பினஸ் எப்பவுமே ஆக்சுவலாக நானே எப்பவுமே அந்த ஹாப்பினஸோட இருக்கணுன்றது தான் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதே அதுதான். அது அந்த ஹாப்பினஸ் எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு சக்ஸஸோட ஃபார்முலாவே நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுல தான் இருக்குது. வேரியஸ் எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம நினச்ச அந்த விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே காம் அண்ட் ஹாப்பியோடு இருந்தோன்னா நம்ம நினைக்கிற விஷயம்லாம் சீக்கிரம் நடக்கும்ன்றது நல்ல மந்த்ரா. அந்த மந்த்ராவை வந்து கடைபிடிச்சாலே நல்லா ஹாப்பியா. நிறைய குருமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நான் அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறது தானே. வாவ், சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஓகே, மின்டா பிளாக்கா? பிளாக் போலாமா? ஓகே, பிளாக் உள்ளே காதல் எல் எஸ், முதல் காதல் பத்தி சொல்லுங்க சார். அது மாதிரி இல்லையே, மேரேஜ் தான் முதல் காதல். ஓகே. அண்ட் உங்களோட மனைவி எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கா இருப்பாங்க உங்களுக்கு, உங்களோட சாங்ஸ்க்கு எல்லாம்? கிரிட்டிக்கா இல்லை, ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாங் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்றவங்க ஏதாவது ஃப்ரேசஸ்லாம் கேட்டுட்டு இது ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப அவங்களுக்கு தெரியாது, ரசிப்பாங்க அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேன். அவங்க ஓகே ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்னா பயங்கரமாக கேட்டுட்டு இருப்பாங்க. நான் எப்போது பண்ணும்போது சில இன்ஃப்ளூயன்ஸ் வரும் இல்லை, நம்மளும் நிறையா இசையெல்லாம் கேட்டுட்டு தானே வரும்.
ஸோ ஏதாவது சின்னதாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா சொல்லுவாங்க இது கொஞ்சம், ஏன்னா அவங்க நிறையா அவரோட சாங்ஸ் கேட்கறதுனால இது கொஞ்சம் ஹாரிஸ் ஏதாவது டச் வருதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை டக்கு நான் மாத்திடுவேன் அந்த மாதிரி. அப்படிதான். நைஸ். அவங்களுக்காக ஒரு பாடல் டெடிகேட் பண்ணனும்னா என்ன பாடல் வந்து டெடிகேட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு நான் பாடினதுல பிடிச்ச பாட்டு வந்து தீயா வேலை செய்யணும் குமார்ல அழகென்றால் அவள் தானா ரொம்ப பிடிக்கும். ஆமா, சூப்பரான சாங் அது. ஆமா. அழகென்றால் அவள் தானா அழகுக்கே அழகானா அவள் பார்த்த பார்வையிலே அழகாக சிரித்தேனா நீ யாரடி என் செல்லமே உன் தானன உயிர் கொல்லுமே ஒரு நொடியில் சரிந்தேனா அடிமனதில் திரணா 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 அழகென்றால் அவள் தானா. அழகுனாலே அவங்கதான் அப்படின்னு வந்து சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு. இதுக்கு மேல யாருமே சொல்ல முடியாது. ஹீரோயின்ஸ் கூட நான் கேட்க முடியாது. அந்த மாதிரி லாக் பண்ணிட்டாரு. மின்ட் பாத்துடலாமா? ஓகே. மின்ட்ல என்ன கேள்வி? ஓகே. வெங்காயம். சோ எஸ், வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் உங்க லைஃப்லனா எந்த மொமெண்ட் அது? ஆக்சுவலா மூவி வந்து எங்கேயும் எப்போதும் வந்து என்னோட 2011 செப்டம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் இந்த டைரக்டர் ஜில்லுனூர் காதல் டைரக்டர் கிருஷ்ணாவோட மூவி ஏனிப்பிடி மாய்க்குனா ஒரு மூவி பண்ணியிருந்தேன். ஓகே. அந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை. 2009 வந்து ஆடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சு எனக்கு. அப்போ வந்து ஃபாதர் வந்து என்னை வந்து அவர் வந்து கீபோர்ட் பிளேயராகவே தான் என்னை பார்த்தார். அவரோட ஆசை வந்து நான் வந்து சிங்கர் ஆகணுன்றது தான் ஆசை. எனக்கு தெரியல, பாதியில் த்ரில் கீபோர்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பாடுறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். அதை விட்டு கீபோர்ட் பிளேயராக அப்படியே மாறிட்டேன். அவர் எப்போத்தாலும் சொல்லிட்டே இருப்பார், என்னடா கீபோர்டை வச்சு கூத்தாடி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு இதில். இதனால் அவர் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மூவி ஒர்க்லாம் நடக்கும்போது கூட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சாங்கெல்லாம் பண்ணிட்டேன். நான் பாம்பேலெல்லாம் போய் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன், ஒரு கைலாஷ் கேர், இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க அதில், சாதனா சர்க்கம், எல்லாம் சாங்கெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. பட்டு அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னும் பார்க்கல. அப்போ இந்த ஆடியோ மட்டும் ரிலீஸ் ஆச்சு. அவர் வந்து கூட்டிகிட்டு போகணும். சோழா ஷெரட்டானில் தான் நடந்தது. அப்பா வந்து அங்கே கூட்டிகிட்டு போனேன். அதெல்லாம் பார்த்தாரு. அப்போ வந்து அவருக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு கம்போசராக பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் கேட்டே இருப்பார். அந்த படமே ரொம்ப நாள் ஆச்சு, ரிலீஸே ஆகலை. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த ஏஜ் ஃபேக்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் அப்படியே போய் அவர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு தெரியல, அவருக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு இந்த எங்கேயுமே இப்போலாம் கமிட் ஆகுது. சரி, நான் நினச்சேன், சரி அவர் இருக்கும்போதே இந்த படம் எப்படியாவது எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து கரெக்டாக ஜான்வரி 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு 2011 அன்னைக்கு வந்து சடனாக இதாகிட்டார். அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பொன்மாலை பொழுதோட பூஜை வேறு நடக்குது. நான் ஆக்சுவலாக அந்த படத்தோட பூஜையில் இருக்கேன். எங்கேயும் எப்போதுமோட கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொன்மாலை பொழுது அதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட பேசி கமிட் ஆனது. அன்னைக்கு தான் பூஜை போட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நான் பூஜையில் இருந்தால் அங்கேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி அப்பா தவறிட்டாருன்னு. ஸோ அதுதான் ஒரு வருத்தம். அப்பா வந்து அந்த படத்தை வந்து பார்க்கல, ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியை பார்க்கல அவர். சாங்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட்ல. ஆமாம், அது ஒரு பயங்கரமான எமோஷ்னலான ஒரு இது. அதே மாதிரி அம்மா வந்து அந்த ஃபர்ஸ்ட் மூவி எப்போ இருந்தாங்க. செகண்ட் அதுக்கப்புறம் வந்து 2013 அம்மாவுக்கும் கேன்சர், லங் கேன்சர் வந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த லாஸ்ட் மினிட்ல. அம்மா வந்து நம்ம ஃப்ரெண்டு சொன்னல ஜாஸ்மின் டைரக்டர் சாய் ஜெகன்ட்டு, ஸோ அவரோட ஊர் நாகர்கோயில். ஸோ அவர் வந்து ஸ்பெஷலாக எங்களுக்காக எல்லாத்தையும் அங்கே ஒரு ஹோட்டல்லாம் புக் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோட, அம்மா வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அதனால் அந்த சன்ரைஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அங்கே இந்த முட்டம்ன்ற இடத்துல எங்கேயோ அந்த சன்ரைஸ் மாதிரி இருக்கும். நாகர்கோயில் போயிட்டு ஃபுல்லாக கன்னியாகுமரி, அந்த கேரளாலாம் ஒரு பெரிய ட்ரிப்பெல்லாம் அடிச்சுட்டு வீல் சேர்லேயே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 வீக் தான் இருந்தாங்க.
கரெக்டாக ஜூன் 14th 13th வந்து தீயா வேலை செய்யணும் குமார் வந்து ரிலீஸ்க்காக அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் எப்படி இருந்தாலும் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படம் பார்த்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு ரொம்ப முடியாமல் அப்படியே படுத்துட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இறந்துட்டாங்க அப்படியே. ஓகே, வெரி சாரி ஃபார் த லாஸ் சார். ஆனால் இது கண்டிப்பாக மறக்க முடியாத 2 நாட்கள். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஓகே. கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் இவ்வளோ இருக்கிறதுனால தான் இன்னும் சாங்ஸ் அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்து டாப் மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க. கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ். கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் தான், பேரண்ட்ஸ் அண்ட் குரு ஒரு பிளெஸிங்ஸ். வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் டீ பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. பாவக்காய் ஜூஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க நீங்க. ஓகே, இதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவோம், சாங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடும், பட் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. அந்த டைம்ல வந்து நீங்க இண்டிபெண்டன்ட்டா வந்து மியூசிக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு அப்பயே பிளான் பண்ணிருக்கீங்களா? நிறைய எப்போ பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது இப்போதானே நமக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ பண்ணதெல்லாம் கூட இப்போ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணலான் இருக்கேன், ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பெரிய கேட் ஓப்பனில் இருக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்டஃப்க்கு. மோர் தேன் ஃபில்ம் வந்து இதை வந்து ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. ஆமாம், சொல்ற மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஆடியன்ஸும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க, வியூஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ் வந்து growth சூப்பரா இருக்குல்ல. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா? ஐயோ, டெஃபினெட்லி அதுதான் தேவை. இப்போ எல்லாருமே வந்து வெறும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், வெறும் ஃபில்ம் மட்டுமே நம்பி எல்லாரும் வரணும்னா அங்கே வந்து இடம் பத்தாது. இப்போ எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணுறது, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுதுன்றது ஒரு பெரிய இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பயங்கர இது ஒரு ரெவல்யூஷன் தான் இது. யாரும் தெரியாதவங்களாம் கூட அவங்களால ஈஸியாக வர முடியுது, ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியுது எல்லாரையும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக அது. வாவ், சூப்பர். அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 2 விஷயத்துல எது ஈஸின்னு சொல்லுங்க. ஆர்ஆர் ஃபார் த மூவி இல்லைன்னா இது சாங்ஸ், மூவி சாங்ஸா? எது வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி எனக்கு இது ஈஸிப்பா, என்னோட ஜோன் பா இது அப்படின்னா எது சொல்லுவீங்க? இல்லை ரெண்டுமே ஈஸி தான். நமக்கு ஒர்க் தெரிஞ்சுன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோன்னா இந்த 2த்துல மூவி சாங்ஸா இல்ல ஆர்ஆர் ஆஃப் த மூவியா? சாங்ஸ் வந்து நம்ம அதை எப்படி கமர்ஷியலாக ஹிட் பண்ணணும், சாங்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து என்னென்ன டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணுவோம், ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குன்ற பாயிண்டில் நம்மளுடைய இதை வச்சு ஒர்க் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சீனுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலான்றது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கிரியேட்டிவாக இருக்கும் இன்னும் ஜாஸ்தியா. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி நீங்க கீபோர்ட் பிளேயரா வந்து இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மியூசிக் டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஸ் எ கீபோர்ட் பிளேயராக வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நான் நார்மலாக ஒரு வசீகரன் ரமேஷ்னு ஒரு ட்ரூப் இருந்துச்சு. அந்த ட்ரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு கீபோர்ட் பிளேயராக இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் கீரவாணின்னு ஒரு ட்ரூப், ஏன்னா இவங்களெல்லாம் சொல்லணும், ஏன்னா அங்கே இருந்தால் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். கீரவாணின்னு ஒரு ட்ரூப் இருந்துச்சு. இன்னொன்னு அது இல்லை, இது கீரவாணின்றது ட்ரூப் நேம். இது வந்து அந்த மின்ட் சைடில் இருந்துச்சு. நட்ராஜன் சொல்லி ஒரு சிங்கரு, அவர் அண்ட் மோகன் சொல்லிட்டு இன்னொருத்தர் 2 பேர், அவங்க தான் அந்த ட்ரூப் வச்சு பண்ணாங்க. ஸோ அந்த இதுலேயே நான் வந்து ஒரு மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அதுக்கப்புறம் கங்கைமரன் ட்ரூப்பில் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராக வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சாய் சிவான்னு ஒரு சிங்கர், அவர் இப்போ இல்லை, அவர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி கங்கைமரன் ட்ரூப்பில் சேர்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கங்கைமரன் சாரோட தான் ஃபுல் ட்ராவல் எனக்கு. அவரோடையே ரொம்ப பெர்மனண்ட்டாக அவரோட டிவோஷனல் ஆல்பம்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவரோட எல்லா ஃபாரின் ஷோஸ் எல்லாமே நான் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பாலபாரதி மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வெங்கட்னு இருக்கான், நம்ம ராகமாளிகாலாம் வாசித்தான், என்னோட வாசிப்பான். ஸோ அவன் வந்து அந்த பாலபாரதி சாரோட ஊர், அதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம். இவன் ஒரு நாளைக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து நான் என்னோட கீபோர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் வாசிச்சு காமிச்சேன். அவர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே, அப்போ வந்து அவர் சீரியல் தான் பண்ணிகிட்டு இருந்தார் நான் போகிற டைமில். அப்போ அந்த சீரியல் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக எனக்கு சான்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அவர் கூட வந்து ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணேன். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் ஃபில்ம் ஒன்று பண்ணார், கோல்மால்னு ஒரு ஃபில்ம் பண்ணார், அதுலேயும் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சாசனம் சொல்லிட்டு மகேந்திரன் சாரோட படம் ஒன்று, இந்த என்எஃப்டிசியோட மூவி ஒன்று அவர் பண்ணார், அதுலேயும் நான் ஒர்க் பண்ணேன்.
அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி டு த ஃபில்ம் வித் மியூசிக் டைரக்டர் பாலபாரதி. அதுக்கப்புறம் வந்து பரத்வாஜ் சாருக்கு ஒரு ஃபியூ ஃபில்ம்ஸ் ஒர்க் பண்ணேன். ஏர்லி 2000ல வந்து Yeah, பரத்வாஜ் சார் மறக்க முடியுமா? ஆமாம், இந்த ஜேஜேல ஒர்க் பண்ண அவரோட. அப்புறம் ஆட்டோகிராஃப் ஒர்க் பண்ணேன். ஓகே. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஆஸ் ஏ அடிஷ்னல் கீபோர்ட் பிளேயராக, நான் மெயின் கீபோர்ட் பிளேயர் கிடையாது, அடிஷ்னல் கீபோர்ட் பிளேயராக தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சிற்பி சார், அப்போது அவர் வந்து ஆஃப்டர் 2000 அப்புறம் தான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் நான் கீபோர்ட்லாம் வாங்கி கொஞ்சம் செட்டில் ஆகிறேன் சென்னையில். அவருக்கு வந்து பாரதி ராஜா சாரோட மூவி ஒன்று கமிட் ஆச்சு, ஈரநிலம் சொல்லிட்டு. அந்த மூவியில் ஃபுல்லாக நான் தான் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்கோர்ஸு ப்ரோக்ராமிங் எல்லாமே நான் தான் அவரோட இருந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு 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 7-8 மூவிஸ் பண்ணார். அந்த மூவியிலும் எல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோதான், இத்தனை பேர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் ஜர்னில சார். யா, கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைய கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அதனால தான் வந்து இன்னும் நிறைய நாலேஜ் நமக்கு தெரிய வரும் அண்ட் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். டெஃபினெட்லி. ஆமாம். படம் எங்களுது, பாட்டு உங்களுது. ஓகே. ஓகேவா? படம் எங்களுதுனா எங்களுது கிடையாது, நீங்க ஒர்க் பண்ண படங்கள் தான். பட் நாங்க படத்தோட நேம் சொல்லுவோம். அதுல உங்களோட ஃபேவரட் சாங் நீங்க வந்து பாடணும். ஓகேவா? ரெடியா? எல்லாமே எவர் கிளாசிக்கா நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. என்ன பாடம்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்கேயும் எப்போதும். எஸ். ஓகே. எனி சாங், எனி ஆஃப் யுவர் ஃபேவரட் சாங். உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைப்பேன், உனக்கே தெரியாது, அதை தினந்தோறும் அதை சொல்ல தனநானா, நான் அடங்காத அன்பாலே தனநானா. நெடுஞ்சாலை கண்டிப்பா என்னோட ஃபேவரட் சாங் தான், நீங்க பாருங்க. தாமரபரணியில் நீந்தி வந்த ஆலோ பூவலைய, ஆயிரம் கணவனி வதச்சி புட்டு கை வீசி போறவளே, கரட்டு காட்டுக்குள்ள மோளச்ச நெல்ல போல, மோரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மோளச்ச, எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச, கோசுவம் போல என்ன பின்ன வச்சு மூடி அடியே கொடுவா மொழியே. ஆஹா, வாவ், சோ குட். நேர்லயே கேட்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர். தீயா வேலை செய்யணும் குமாரு. என்ன பேசவென்றே எனக்கு தெரியவில்லை, என்னை தாரனானா நானே நான் இல்லை, தாரர தானனா தாரர தானனா தாரரா தானனா தானனா, என்ன பேசவென்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி நைஸ், சூப்பர். ஆனா இந்த நானா கூட நல்லா ரசிக்கிற மாதிரி நீங்க தான் சார் பாடுறீங்க. அதுதான் டெக்னிக். டெக்னிக்கா? இதுதான் உங்களோட கிமிக்ஸா? ஆமா, கம்பெனி சீக்ரெட் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப. சூப்பர். அடுத்ததா நாடு. மலை மேல நடக்கையில கால் நோகும் பாடுங்கடி, பாட்டுக்கொரு ஆட்டமுண்டு ஏத்தபடி ஆடுங்கடி, இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது, ஏலேலாய் வெளியேற நினைச்சாலும் முடியாது, ஏலேலாய் ஏலேலே 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 ஏலேலே. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், இப்பயும் சூப்பரா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பாடல். நான் படம் பேர் சொல்லிடுறேன், எந்த பாடல்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ராங்கி. அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது, உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல் பனித்துளி விழுவதா,
அணையாது தீபம் தொலைவிலே விடுவதே எனக்கான யாவும் அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல். Wow, so good. And இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகா நான் கேட்டோனே வந்து பாடல்கள்லாம் பாடுனீங்க. So good sir, very nice. சூப்பரா ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எஸ்பிரஸோ காஃபின்னு நினைப்பீங்க, ஆனா இது சாயாவிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரியே எஸ்பிரஸோங்கிறதுனால எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது எப்படி ஃபாஸ்டா போகுமோ நான் கேட்குற கேள்விகளுக்குலாம் நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஓகே, ஃபாஸ்டா பதில் சொல்லனா பாவக்காய் ஜூஸ் குடிக்கும். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? நான் ஒரு முட்டாளுங்க. என்ன வேணா சொல்லலாம். ஓகே, முட்டாளுங்க. ஓகே, என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாகனா? அது மட்டும் தான ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் மைண்ட்ல வேற ஏதாவது சொல்லலாம். என் வழி தெரியாத வழி. ஓகே, ஐ லவ் மை இந்தியா. மை இந்தியா. ஓகே, ஐ ஹேட் ரூமர்ஸ். ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா. என்னோட வாழ்க்கை. சூப்பர். நான் அடிக்கடி முடி களைவதில் அபகரித்தாய். பாட்டோட லிரிக் வந்து சாரி சொல்றாரே, பொன்மாலை போறதுல ஒரு பாட்டு வந்தது, நான் பண்ண பாட்டு. ஓகே, அதோட லிரிக்ஸ் அடிக்கடி முடி களைவதில் அபகரித்தாய் அப்படின்னு வரும். அப்படி மேட்ச் பண்ணிடலாம். அப்படி மேட்ச் பண்ணிட்டேன். என் வாழ்க்கை என்ஜாயபிள். ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்மைல். ஓகே, எனக்கு கோபம் வந்தா ஸ்மைல். ஓகே, நான் ஜாலியா இருந்தா ஏதாவது யாருக்காவது உதவி பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே, என் காதல் மனைவியோடு. ஓகே, நான் கேட்டது நீங்க கொடுத்தது. ஓகே, இல்ல அது வரும் டயலாக் வரும். நீங்க நார்மலா என்ன கேட்டீங்க? நான் கேட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. வாவ், சூப்பர். அடிக்கடி சொல்ற போய் போன்ல யாராவது கேட்டாங்கன்னா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு போய் சொல்லுவேன், அது முடியாத சமயத்துல. ஓகே, அவர் வந்து எங்கேயும் இருக்க மாட்டார், ஸ்டூடியோல இருப்பார். எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது கம்பெனி சீக்ரெட் சொல்லிட்டாரு. இல்ல எப்பவுமே இல்ல, ரொம்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அந்த போய் சொல்லுவேன். ஓகே, அது நானும் ரிலேட் பண்ண முடியும் சார். நானும் சொல்ற போய் தான் அது. ஓகே, முடிஞ்சிடுச்சு. சூப்பர். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு சார்? ஒரு 2 ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன், இன்னும் நேம் வைக்கல. ஸோ ஹிட் லிஸ்ட்னு ஒரு மூவி இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ்ட், வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். கேஎஸ் ரவிக்குமார் ப்ரொடக்ஷனில். ஓ வாவ், சூப்பர். ஸோ அதர் தான் இப்போ நிறைய ஆல்பம்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டிவோஷனல் ஆல்சோ. வாவ், வெரி நைஸ் சார். நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் உங்களோட அடுத்தடுத்த பாடல்களுக்காக, அடுத்தடுத்த மூவி அப்டேட்ஸ்க்காக நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஷோட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா எழுதி சைன் போடுவாங்க. ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்கீங்க, சைன் வாங்காம இப்படி சைன் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஜஸ்ட் சைன் பண்ணா போதுமா? என்ன வேணா எழுதலாம், சைன் பண்ணலாம். பசித்திரு, தனித்திரு, வீழ்த்திரு. வாவ், சூப்பர் சார். எப்போதுமே வந்து நம்ம ஏதாச்சும் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக மாரல் கன்வே பண்ணணும்னு வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. சூப்பர். அதுவும் பஞ்சா. வெரி நைஸ். அண்ட் ரொம்ப அழகாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் மியூசிக் டைரக்டர் அண்ட் பிளேபேக் சிங்கர் சத்யா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Pavitra.